الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد صلى الله عليه واله وازواجه وذرياته واصحابه واهل بيته اجمعين واوصيكم عباد الله واياي اولا بتقوى الله وان التقوى حسن النور اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم السحور شطر الايمان رواه مسلم وكما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அல்லாஹ்வுடைய பெயர் நாமங்களுடைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் என் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் கிளையார்கள் தோழர்கள் அன்னாரின் மனைவிகள் மீதும் உண்டாவதா. எந்த ஒரு நாளைகளும் மனிதனுக்கு பின்னால் மேலான ஜென்மத்துள் கூலியாக கிடைக்கட்டுமான் என்று வாழ்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அவனது மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே நண்பர்களே அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளணும். பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்கள் மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்கள் மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோர்வான சங்கடமான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நகர்த்துமாறு எங்களுடைய ஒவ்வொரு வினாடியை நகர்த்துமாறு அடியனாகிய எனக்கும் அப்பாலுங்களுக்கும் வசியத்து செய்து வருகிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எப்போதும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து நாளை மறுமை நாள் அல்லாஹ் உயரிய அந்த முஸ்தகீமுடைய கூட்டத்திலே பேசி மேலான ஜன்னத்து சுபிரதோசை கூடியாக தந்து எமக்கு இறைவன் அருள் புரிவானான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, இன்றைய குதுபாவிலே உங்களோடு மிக முக்கியமான ஒரு தலைப்பை பேசிக் கொள்ளலாம் என நினைக்கிறேன். காலத்திற்கு தேவையான ஒரு தலைப்பாக இது இன்று பேசப்படுகிறது. அது என்ன தலைப்பு என்றால் உங்களுக்கு தெரியும், மழை காலம் என்பதனால் எல்லா பகுதிகளும் நீர் தேக்கங்கள் நிறைந்து அந்த நீர்களால் மக்கள் அழிவுக்குள்ளாகி அந்த நீர்களால் தொற்று நோய்கள் இன்னும் ஆள்கொள்ளை நோய்கள் இன்னும் கிருமிகள் இன்னும் விலங்கின நோய்கள் என பல வகையான நோய்கள் உருவாகி இந்த சமூகத்திலே வாழக்கூடிய இளம் வயதிலே வாழக்கூடியவர்கள் கூட இந்த உலகத்தை விட்டு பிரியாவிலே வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்படியான சூழ்நிலை காலநிலை இருப்பதன் காரணமாக சுத்தம் எந்த அளவு இஸ்லாத்திலே முக்கியத்துவம், சுத்தத்தை நானும் நீங்களும் பேணினால்
எந்த அளவு பாக்கியவான்களாக எந்த அளவு ஆரோக்கியம் உள்ளவர்களாக இந்த உலகில் வாழலாம் என்ற விடயத்தை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்தலாம் நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்தை பேசுவதற்கு முன்னால் கதைப்பதற்கு முன்னால் நானும் நீங்களும் சுத்தம் என்று சொல்லக்கூடிய இது ஒரு இபாதத், இது ஒரு வணக்கம் என்பதை ஆள் மனதில் நானும் நீங்களும் பதிய வைக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு சகோதரர்களே, சுத்தம் என்பது சாதாரணமான ஒரு இபாதத், சாதாரணமான ஒரு வணக்கம் கிடையாது. எல்லா வணக்கங்களுக்கும் முன்னால் நிற்கக்கூடிய, எல்லா வணக்கங்களுக்கும் முன்னால் வரக்கூடிய ஒரு இபாதத் தான் சுத்தமாக இருக்கிறது. பிக்குது கலை என்ற ஒரு நூல் இருக்கிறது, ஒரு சுத்தரி பிக்குது கலை என்று இருக்கிறது. சொல்லக்கூடிய முறை, நோம்பு பிடிக்கக்கூடிய முறை, ஒரு மனிதன் உருவெடுக்கக்கூடிய கையமும் செய்யக்கூடிய ஒவ்வொரு முறைகளையும் காட்டித்தரக்கூடிய குடும்ப வாழ்க்கை எல்லா விடயங்களையும் காட்டித்தரக்கூடிய ஒரு பாடம் தான் பெண்ணுடைய பாடம் என்று நாம் படித்திருக்கிறோம், விளங்கி இருக்கிறோம். அந்த பெண்களை நூல்களை எடுத்துக்கொண்டால் அதிலே முதலாவது பாடம் தொழுகை கிடையாது, முதலாவது பாடம் நோம்பு கிடையாது, முதலாவது பாடம் ஜக்காத்து கிடையாது, முதலாவது பாடம் கிதாபு ஸஹாரா, சுத்தத்துடைய பாடம். சுத்தத்துக்கு பின்னால்தான் தொழுகை, சுத்தத்துக்கு பின்னால்தான் நோன்பு, சுத்தத்துக்கு பின்னால்தான் ஹஜ்ஜி, சுத்தத்துக்கு பின்னால்தான் இதர கடமைகள். எனவே ஒரு மனிதன் சுத்தம் என்ற அந்த இபாதத்தை நிறைவேற்றியதற்கு பின்னால் தான் அவனுக்கு ஏனைய இபாதத் கடமையாகும். அசுத்தமாக இருக்கின்ற சந்தர்ப்பங்களே சில வணக்கங்களை கூட இஸ்லாம் செய்யக்கூடாது என்று எங்களை கட்டளை பிறப்பித்திருக்கிறது. எனவேதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் தர்மம் கொடுக்க வேண்டுமா, ஒரு மனிதன் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா, அது ஹலாலாக தூய்மையான முறையில் உழைத்த செல்வத்தின் மூலமாகத்தான் கொடுக்க முடியும் என்பதை நான் சொல்லி காட்டுகிறேன். ஒரு மனிதன் தொழ வேண்டுமா, தொழுகைக்கு முன்னால் அவன் சுத்தமானவராக இருக்க வேண்டும். பெருந்தொடர் கொண்டிருக்கிறது, சிறு தொடர் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களை, பெருந்தொடர்க்கு என்றால் கொழிப்பு வாஜிபாக இருந்தால் அதை நாங்கள் பெருந்தொடர் என்று அழைப்போம். அல்லது ஒவ்வொருவாஜிபான ஒரு கடமையானவர்களாக நானும் நீங்களும் இருந்தால் அதை சிறு தொடர்க்கு என்று அழைப்போம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரண்டு தொடர்பிலிருந்தும் இந்த இரண்டு பகுதி நஜீசுகளிலிருந்தும் நாம் எங்களை துப்புரவாகிக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஜுனுபாரியாக இருந்தால், நீங்கள் கொழிப்பு வாஜிபானவர்களாக இருந்தால், அன்பானவர்களை அவசரமாக குளித்து சுத்தமாகிக் கொள்வதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வா என்ற வார்த்தையுடைய அர்த்தத்தை உலமாக்களை கேட்டு பாருங்கள். உடனே அவசரமாக தாமதப்படுத்தாமல் அதை செய்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் வா என்ற வார்த்தை அரபு இலக்கணத்திலே பயன்படுத்தப்படுகிறது. இதையெல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முழுக்காளிகளாக குளிப்பு வாஜிபானவர்களாக இருந்தால் முதல் கணம் நாம் சுத்தமாகிக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது பெருந்தொடர்ச்சி என்று நாம் அழைப்போம். அடுத்ததை சிறு தொடர்ச்சி உது என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத். தொழுகைக்கு முன்னால் உது எடுப்போம். தொழுகை என்பது ஒரு தௌபா, தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரத்தை தரக்கூடிய ஒரு தௌபா. நாங்கள் வழங்கியிருக்கிறோம் தொழுகை என்பது ஒரு இபாதத் என்பதாக மாற்றுகிறார். கண்ணியமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தும் ஒரு தௌபாவாக இருக்கிறது. அதே ஒரு தொழுகை என்பது ஒரு மனிதன் செய்யக்கூடிய சிறு பாவங்களுக்கு தௌபாவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் சொல்லித் தந்தார்கள், வுது ஒரு தௌபா என்றார். அன்பானவர்களே, ஒரு மனிதன் வுது செய்கிறான், அவனுடைய உறுப்புகளால் செய்த பாவங்களை எல்லாம் அப்படியே அந்த தண்ணீரோடு கழுவி அந்த மனிதன் சுத்தமாக்கப்படுகிறார். எனவே வுது என்ற இபாதத் யாரிடத்தில் இல்லையோ, அந்த வுது என்ற அந்த இபாதத் அந்த யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தொழுகையாளி இருப்பார்கள். தொழக்கூடியவர்கள் தான் வுது செய்வார்கள். அவர்களுக்கும் தொழுகை என்பது ஒரு தௌபா, தொழுகைக்கு முன்னால் வரக்கூடிய வுது என்பதும் ஒரு தௌபா. அதனால் தான் நாங்கள் அதாவது வுது எடுக்கிறதுக்கு பின்னால் ஒரு துஆ செய்வோம். اللهم اجعلني من التوابين واجعلني من المتطهرين. இறைவா, உன்னை தௌபா செய்தவர்களின் பட்டியலை நீ சேர்த்துக் கொள்வாயா. இது ஒரு தௌபா என்பதை அந்த துஆ எடுத்து காட்டுகிறது.
நாங்கள் சுத்தவாளிகளாக இருப்போம், சுத்தவாளிகள் என்று எங்களை சேர்த்துக் கொள்வாயாக என்ற துவாவை நாங்கள் ஓதுகிறோம் என்றால் கனிமானவர்களே, உது என்பது ஒரு தௌபா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஒரு மனிதன் சுத்தமாக இருக்கின்ற போதுதான் அந்த தௌபாவிலே அந்த மனிதன் இணைந்து கொள்கிறான். எனவே தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களுடன் சொல்கிறார்கள், மன் தவல்லா ஹக்கதா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ஒரு மனிதன் நான் ஒவ்வொருவரை போல ஒவ்வொருவரைக்கிறாரோ அந்த மனிதனுடைய சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஃமின் ஒரு முஸ்லிம் எப்போது உதுவோடுதான் இருக்க வேண்டும். அந்த மனிதனுடைய ரூஹ் பிரியக்கூடிய சந்தர்ப்பத்திலே மலக்குமார்கள் அங்கே விஜயம் செய்வார்கள். அப்போது நாங்கள் உதுவோடு இருந்தால் அந்த மலக்குமார்களுடைய துஆ, மலக்குமாருடைய பாதுகாப்பு அதிகமாக கிடைக்கும் என்றார்கள். எனவே நாங்கள் எப்போது உதுவோடு இருக்க பழகிக்கொள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் உதுவோடே இருப்பார்கள். பயணங்கள் போகின்ற போது அந்த பயணங்களிலே பேணுதலை கடைபிடிக்க வேண்டும். பயணங்களிலே எங்களுக்கு ஏதாவது அசௌகரியம் ஏற்பட்டு விடக்கூடாது. அதையும் மீறி ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டதென்றாலும் அந்த விபத்திலே நாங்கள் இறந்து போனாலும் உருவோடு இருந்த நிலைமையில் தான், தௌபா செய்த நிலைமையில் தான் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறோம் அன்பானவர்களே. எனவே நாங்கள் எப்போதும் சுத்தவாளியாக இருந்து கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, சுத்தம் என்ற பகுதியை இரண்டாக பிரிக்கலாம். கொண்டிருக்கிறது அதாவது உள் சுத்தம், அகச்சுத்தம் என்று வார்த்தை. இன்னொன்று புற சுத்தம், வெளி சுத்தம். ஒரு முஃமினுடைய உள்ளம் வெளியும் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். அகச்சுத்தம் என்று சொல்கின்ற போது உள்ளம் சுத்தமாக இருப்பது என்று சொல்கின்ற போது இந்த உள்ளம், இந்த ஆன்மா பாவங்கள் என்று பாதுகாக்கப்பட்டதா, குரோதம், விரோதம், பொறாமை, கபடம், இந்த எல்லாவற்றை விட்டும் இந்த உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு முஃமின் தன்னுடைய உள்ளத்தை சுத்தமாக வைக்காமல் அவன் ஏனைய வெளிச்சுத்தத்தினால் அவன் நல்ல முறையில் இருக்கிறான், குளிக்கிறான், உது செய்கிறான், சொல்கிறான். கண்ணியமான உள்ளம் சுத்தமில்லை என்றால் வெளிரங்கத்தால் செய்யக்கூடிய வணக்கம் அல்லாஹ்விடத்திலே அது கபூலாக. இமாமுனா பஸ்ஸாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதிகமாக இஹ்யா உலூமுல் அந்த நூல் கிரந்தத்திலே பேசியிருக்கிறார். அந்த கிரந்தத்தில் அவர்கள் பேசியிருக்கிறார்கள், கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய ஆன்மா சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு வெற்றியா தோல்வியா அல்லாஹ் இரண்டையும் நிர்ணயிப்பது இந்த உடல் தூய்மையை கொண்டது. அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல்-குர்ஆனிலே பல சத்தியங்களை சொல்லிவிட்டு ஒரு வெற்றியையும் ஒரு தோல்வியையும் அல்லாஹ் சொல்கிறான். அது உள்ளத்தினுடைய வெற்றி, அது இந்த ஆன்மாவுடைய வெற்றி, அது இந்த உள்ளத்தினுடைய வெற்றி, அது இந்த உள்ளத்தினுடைய தோல்வியாக இருக்கிறது. அல்லாஹ் பரிசுத்த அல்-குர்ஆனிலே நப்சியின் சத்தியமாக அந்த நப்சை தேவையாக்கி அந்த இறைவனின் சத்தியமாக என்று அல்லாஹ் அப்படியே தொடர் வசனங்களை பல சத்தியங்களுக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த ஆன்மாக்கு அல்லாஹ் தான், அந்த உள்ளத்துக்கு அல்லாஹ் தான் நல்லதை நல்லதாக, இது கெட்டது என்று அறியக்கூடிய இரண்டு சக்தியையும் இரண்டு வல்லமையும் அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அது யார் இந்த ஆன்மாவை தூய்மையாக வைத்தார்கள். இந்த ஆன்மா யாருடைய ஆன்மா தூய்மையாக இருக்கிறதோ திருடனாக அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறார், மேலும் யாருடைய ஆன்மா சீர்கெட்டதாக பாவங்கள் நிறைந்ததாக இருக்கிறதோ அவர்கள் தோல்விதான், நஷ்டம்தான் என்பதை அல்லாஹ் சொல்கிறார். கனிமான உள்ளத்தினுடைய வெற்றி அது நிரந்தர வெற்றி, உள்ளத்தினுடைய தோல்வி, உள்ளத்தினுடைய கை சேரும் அது நிரந்தர கை சேரும். இந்த கையில் சலாம் சொல்லிக் கொள்வோம், உடம்பு ஆனக்கா செய்து கொள்வோம், நாவுகளால் சலாம் சொல்லிக் கொள்வோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாள் எங்களுக்குள்ளே மாற்றம் வரப்போவது கிடையாது. என்னுடைய உள்ளங்கள் ஒன்றுபட வேண்டும். சிலர் அழகான முறையில் சலாம் சொல்லுவார்கள், மானக்கா செய்வார், கட்சி அணைப்பார்கள். ஆனால் உள்ளத்திலே குரோதம், விரோதம் இருக்கும், அது களையப்பட வேண்டும், அது நீக்கப்பட வேண்டும். எனவே முதலாவது வகை சுத்தம் எங்களோட உள்ள சுத்தமாக இருக்கிறது. பொறாமை, குரோதம், விரோதம் இருக்கும். பொறாமை யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ அவன் வெளிரங்கத்தில் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் வீணாகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அபூதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஈயாகுல் ஹஸத் ஃபைனல் ஹஸத் யகுல் ஹஸனாத் கமா தகுல்னா வல் ஹஸத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு நான் பொறாமை எச்சரிக்கிறேன், உங்களுக்கு நான் பொறாமை ஹஸதை எச்சரிக்கிறேன். அந்த பொறாமை இருக்குது கண்ணியமான அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய
நலவுகளை அது எப்படி நாசமாக்க தெரியுமா? உங்களுடைய நலவுகளை விரல்கள் எப்படி விரல்களை எப்படி நெருப்பு சாம்பலாக்கி விடுகிறதோ, முகவரி இல்லாமல் அதை தூள் தூளாக ஆக்கி விடுகிறதோ, அதே போன்று நீங்கள் செய்த நல்ல அறங்களை எல்லாம் சாப்பிடக்கூடியது, அழித்து விடக்கூடியது செய்தி செய்கிறார்கள். வருடக்கணக்கில் செய்த அமல், லட்சக்கணக்கான பணங்கள் கொடுத்து செய்த அமல், கண்ணியமானது எல்லாம் வீணாகக்கூடிய ஒரு பாவம். இந்த உள்ளங்களால் ஏற்படக்கூடிய பொறாமை, யாருக்கு பொறாமை இருக்குதோ அவரை பற்றி எங்களுக்கு சொல்லுகிறார். உள்ளத்தால் ஏற்படக்கூடிய பாவம் அல்லவா? அதனால் அதனுடைய பாரதம், அதனுடைய விளைவு அதிகமாக இருக்கிறது. எனவே உள்ளத்தை முதலாவதாக தூய்மையாக வைத்துக் கொள்வோம். இரண்டாவதாக வெளி சுத்தம். உள்சுத்தம் என்று சொல்லக்கூடியது ஆன்மா. இரண்டாவது வெளி சுத்தம். வெளி சுத்தம் என்று சொல்லுகிற போது கண்ணியமானவர்களே, முதலாவது எங்களுடைய உடம்பு சுத்தமாக இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொல்வதை போல திருத்தலுக்கு பெறுவதற்கு. இரண்டாவது எங்களுடைய ஆடை, அணியக்கூடிய ஆடை, நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆடை, அல்லது ஏனைய விடயங்களுக்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ஆடை உடம்பு சுத்தமாக இருக்க வேண்டும். மூன்றாவது நாங்கள் வாழுகின்ற இடம், சூழல் நிலையாகிறது. அதுல மிக முக்கியமாக நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எங்களுடைய உடம்பு சுத்தத்தை நான் கொஞ்சம் விரிவாக சொன்னேன். சுருக்கமாக அந்த திருத்தலுக்கு பெறுவதற்கு பொதுவாக குறிப்பு இரண்டு சுருக்கமாக ஞாபகப்படுத்தும். நேரத்தை கருத்தை கொண்டு வேகமாக மக்கள் விளையை சொல்லுகின்றேன். இரண்டாவது பகுதி ஆடை. ஆடை சுத்தமாக, ஆடை மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைத்திருக்க வேண்டும். அதுதான் முழுமையான ஆடை. மறைக்க வேண்டிய பகுதிகள் திறந்திருந்தால் அது ஆடையும் ஒரு நஜீஸை போலலாம். மறைக்க வேண்டிய பகுதியை வெளிக்காட்டுவது ஒரு நஜீஸ் தான் கண்ணியமானவர்கள். எனவே சிலருடைய ஆடைகளை பார்க்கிறோம், சொல்ல வருகின்ற போது ரொம்ப சுஜூத் செய்தால் மறைக்க வேண்டிய சில பகுதிகளில் வெளியாகக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சொல்லப்படக்கூடிய சந்தர்ப்பங்களிலே மற்றவருடைய கண்களை கவரக்கூடிய, அந்த கண்களின் பக்கம் திசை திரும்பக்கூடிய வகையிலே ஆடைகள் அணிந்து வராமல், முடியுமாக இருந்தால் வெள்ளை ஆடைகளை முடியுமானவர்கள் அணிந்து வருவது, அல்லது வெள்ளைக்கு நெருங்கிய கலர்களுள்ள ஆடைகளை அணிந்து வருவது, அல்லது போட்டோக்கள், படங்கள் அல்லது எழுத்துகள் பொதியப்பட்ட ஆடைகளை அணிவிப்பதை வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. என்றாலும் இபாதத் என்று வருகின்ற போது பிறருடைய வணக்கங்களிலே எங்களுடைய வணக்கத்தால் பிறருடைய வணக்கங்களுக்கு அசௌகரியம் ஏற்பட்டு விடக்கூடாததற்காக பள்ளிக்குள்ளே வருகின்ற போது அந்த வழிகளிலும் கூடுதலாக கவனம் எடுத்துக் கொள்ளும். எனவேதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இந்த ஆடைகளை பற்றி சொன்னதை போல அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆடையை பற்றி சொல்லுகிறார். நபியே நாயகமே, உங்களுடைய ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறார், ஆடை சுத்தம், உடுப்பு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று. இன்னைக்கு சமூகத்தில் சிலரை பார்க்கிறோம், கண்ணியமானவர்களே, ஒரு ஆடையை ஒரு கிழமை போடுவார்கள், அல்லது 3-4 நாட்களுக்கு போடுவார்கள். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு சில தர்ம சங்கடமான சூழ்நிலை இருந்தால் அதற்கு ஒரு அனுமதி இருக்கிறது வைத்துக் கொண்டாலும் ஆரோக்கியம் இஸ்லாம் என்ன சொல்கிறது, அப்படி ஒரு வழிகாட்டலை இஸ்லாம் தெளிவாக சில விடயங்களை தந்திருக்கிறது. எந்த அளவுக்கு நாம் வலியுறுத்திருக்கிறது என்றால், ஒரு மனிதன் ஆடை தொழுக்கின்ற போது அவன் கடைபிடிக்க வேண்டிய ஒவ்வொரு விடயங்களையும் இஸ்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவியிடத்திலே உருவங்கள் பொறியப்பட்ட ஒரு ஆடை இருந்தது. இதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டார்கள். பெருமானாருடைய கோபம், அவருடைய முகத்தை விலகிக் கொண்ட அந்த மனைவி மக்கள் விலகிக் கொண்டார்கள். அப்போது ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இந்த ஆடை உருவம் பொறியப்பட்டிருக்கிறது, எனவே உருவங்கள் உள்ள இந்த ஆடைகளை பயன்படுத்துவது எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இதை மறைத்து நீங்கள் தலைவாணி உரைக்கு போடக்கூடிய அந்த துணிமணிகளை செய்து அதை பயன்படுத்திக் கொள்கிற செய்தியை ஸல்லல்லாஹு சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார் இதை சொல்ல வருகிறார், அந்த இஸ்லாம் ஆடை சுத்தத்தை பேணுமாறு, ஆடையை பேணுமாறு என்று வலியுறுத்தியிருக்கிறார். இறுதியாக ஒரு பகுதி இருக்கிறது கண்ணியமான இடம். நான் முதலாவது சொன்னதை போல உடல், உடை, இடம் என்று சொன்னது விரிவான ஒரு பகுதியை நான் சுருக்கமாக நினைவுபடுத்துகிறேன். உங்களுக்கு தெரியும், இன்றைய உலகத்திலே டெங்கு நோயினால் நிறைய மக்கள், அண்மை காலங்களில் கூட 25க்கு மேற்பட்டவர்கள் டெங்கு நோயினால் இருக்கிறார்கள். சுமார் 2-3 மாத காலத்துக்குள்ளே எலி காய்ச்சல் காரணமாக கிழக்கு மாகாணங்களில், குறிப்பாக யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டங்களிலே சுமார் 7-8 உயிர்கள் எலி காய்ச்சல் மூலமாக, விலங்கின நோய்கள் மூலமாக பாதிக்கப்பட்டது. இது தவிர இதர நிறைய ஆட்கொள்ளி நோய்கள் சமூகத்துக்கு மத்தியிலே வளம் வருகிறது.
கிளினிக் சென்டர்களுக்கு போனால் அல்லது மருந்தெடுக்கக்கூடிய சிறு வைத்தியசாலா இருக்கலாம் அல்லது ஆதார வைத்தியசாலா இருக்கலாம். கண்ணியமாக போகின்ற போது நாங்கள் அங்கே வரிசையில் நின்று மருந்தெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறியிருக்கிறது. அது எதை எமக்கு உணர்த்துகிறது? இன்று நோயாளிகள் கூட சமூகத்திலே நோய்கள் பரவுகின்ற அந்த வேகம் அதிகம் என்பதை எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. இப்படியான சந்தர்ப்பங்களில் சுகாதாரத்தை பேணுகின்ற வழியிலே நாங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மிக முக்கியமாக இஸ்லாத்தினுடைய ஷரியாவுடைய முக்கியமான அடிப்படை நோக்கம் மகாபிது ஷரியா என்று சொல்வார்கள். ஷரியாவுடைய அடிப்படை நோக்கங்களிலே ஒன்றுதான் எங்கட மார்க்கத்தை பாதுகாப்பு. அதே போல சில பகுதி இருக்குது. அதே போல அநியாயமாக இருக்கின்ற உயிர்களை பாதுகாப்பு, அநியாயமாக இருக்கின்ற ஆன்மாக்களை உயிர்களை பாதுகாப்பு. அநியாயமாக இருக்கின்ற உயிர்களை பாதுகாப்பதற்கால் என்ன செய்யலாம்? அநியாயமாக உயிர் இறக்குவதென்றால் டெங்கு நோய்கள் பரவாமல், ஆழ்கோயில் நோய் பரவாமல், இன்னும் இதர நோய்கள் பரவிவிடாமல் சமூகத்தை பாதுகாப்பதற்குரிய கடமையாக இருக்கிறது. எனவே அப்படி அந்த ஆழ்கோயில் நோய்கள் மனித உயிர்கள் வீணாக செல்வதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்றால் அரசு அதிகாரிகள் அவருடைய பணிகளை செய்வார்கள், சுகாதார அதிகாரிகள் அவருடைய பணிகளை செய்வார்கள், சிவில் அமைப்புகள், சமூக தொண்டர்கள் என்று பலர் பாதுகாப்பு ஊழியர்கள் பலர் அவருடைய சேவைகளை செய்வார்கள். ஆனால் நானும் நீங்களும் அப்படியான சேவையை அந்த சேவை சார்ந்து ஈடுபடுகின்ற போது நானும் நீங்களும் பார்வையாளராக இருந்து பங்காக இருக்க வேண்டும், போராளிகளாக இருக்க வேண்டும், அதிலே பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லது எங்களுக்கு பங்கெடுக்க முடியாது, நாங்கள் வயதாளிகள், அல்லது நாங்கள் அதிலே பங்கெடுக்க முடியாது, நாங்கள் ஒரு செல்வந்தன், கண்ணியமானவர் பரவாயில்லை, எங்களால் பண உதவிகள் செய்ய முடியலாம், வேற உதவிகள் செய்ய முடியலாம். கண்ணியமானவர்கள் இப்படியான விடயங்கள் ஊர்களில் நடந்தால், அக்கம் பக்கங்களில் நடந்தால், அல்லது நாம் பயன்படுத்துகின்ற பாடசாலையிலோ அல்லது நமக்காக அது வைத்திய சுகாதாரம் சம்பந்தப்பட்ட அந்த சலுகைகளை, அந்த வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கின்ற மருந்துகளை தருகின்ற வைத்தியசாலையில் அப்படியான திருமதாரங்கள் வந்தால் எங்களால் ஏழுமான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டு அதை வளர்ப்பதற்காக, சுகாதாரத்தை பேணுவதற்காக நாங்கள் முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவிக்கப்படாத கிணறுகளே தண்ணீர் நிரம்பியிருக்கலாம். சில குழாய்கள், சில கிணறுகள் அங்கே தண்ணீர்கள் நிறைந்திருக்கலாம். சில மொழிகளில் அவைகளை மூடிவிட வேண்டும். சில கிணறுகள் திறந்த நிலையில் இருக்கலாம். நுழைவு வலைகளை போட்டு அவைகளை மூடிவிட வேண்டும். அது மாத்திரமல்ல, தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய சரட்டையாக இருக்கலாம், அல்லது மீன்பின் அல்லது இதர பொருட்களாக இருக்கலாம். அவைகளை அங்கே அந்த சமூகத்திலே அந்த சுற்றுச்சூழலை அகற்றி அவைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் சுகாதார அதிகாரிகள் வந்து எங்களை பரிசோதனைகளுக்கு முன்னால் நானும் நீங்களும் சுத்தத்தை விளங்கியவர்கள், நானும் நீங்களும் சுத்தத்தை சமூகத்துக்கு பேசக்கூடியவர்கள். எனவே நாம் சுத்தமாக இருப்போம், உங்களுடைய குடும்பத்தை சுத்தமாக வைப்போம், நாம் வாழ்கின்ற சூழலை சுத்தமாக வைப்போம். நிச்சயமாக நல்லதொரு சமுதாயத்தை, ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை நானும் நீங்களும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு ஹதீஸை உங்களுக்கு சொல்லிவிட்டு அதாவது மொத்தமாக நிறைவு கொள்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இயற்கை மரபுகள் 5 என்றார்கள். 1 ஹஸ்னா செய்வது, 2 மர்மத்தான மொழிகளை களைவது, 3வது அக்குள் முடியை களைவது, 4வது நகம் வெட்டுவது, 5வது மீசையை கத்தரிப்பது. இந்த 5ல் முதலாவது வருவது, முதலாவது சொல்லப்பட்ட விடயம் ஹஸ்னா, வாழ்க்கையில் உறவுமுறை செய்யக்கூடியது ஹஸ்னா. கண்ணியமான ஏறிய 4 இருக்குது. இந்த 4ம் கண்ணியமான மர்மத்தான முடியை களைவது, அக்குள் முடியை களைவது, நகம் வெட்டுவது, மீசையை கத்தரிப்பது, இந்த 4 விடயங்களும் 40 நாளைக்கு மேலே வைத்திருக்கக்கூடாது. அதற்குள்ளே அவைகளை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் நிறைய நோய்கள் அதனால் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சிலருடைய உடம்பை பொறுத்து சில வாரங்கள் வாரம் வாரமாக அவர் சுத்தம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். சிலருடைய நகம் வாரம் அங்கே அவர்கள் சுத்தம் செய்ய வேண்டிய நிலைமை, அமைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். எனவே இந்த சுத்தங்களை பெறுகின்ற போதும் ஆரோக்கியமானவர்கள் நானும் நீங்கள் வாழலாம். அப்படி இல்லை என்றால் கண்ணியமான சில பகுதிகளை நாங்கள் பார்க்கிறோம். நல்ல ஒரு மனிதர், சமூகத்தில் நல்ல முறையை பழகிருக்கின்ற ஒரு மனிதர், அவருடைய ஜனாதா கடை சந்தர்ப்பத்திலே அந்த ஜனாதாவை நாம் பார்க்கின்ற போது சில சந்தர்ப்பங்களிலே அவர் பிறந்ததற்கு பல வருடங்களாக மர்மத்தான அல்லது அக்குள் மொழிகளை கலைந்தில்லையா என்று தோன்றுகின்ற அளவுக்கு அல்லாஹ்வினால் எதிரோடைய வாழ்க்கை, கோத்தினுடைய வாழ்க்கையை கலைந்து கொண்டிருக்கிறது. சுத்தத்தை நமக்கு
இன்னும் ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரியும், அதை நான் நினைவுபடுத்துகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஜனாசாக்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள். அந்த 2 ஜனாசாக்கள் 2 கபராளிகளுக்கும் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், நீங்கள் நினைப்பதை போன்ற பெரும் பெரும் பாவங்களுக்காக அல்ல, நாங்கள் நினைக்காத ஒரு பாவம் பெரும் பாவம், நாங்கள் நினைக்காத ஒரு பெரிய ஒரு பாவத்திற்காக இந்த கபராளிகள் வேதனை செய்யப்படுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அதிலே ஒரு நபரை அடையாளப்படுத்தினார்கள். அந்த மனிதர் புறம் கோல் மற்றொருடைய மானத்திலே விளையாடுகிறது, அதனால் அவருக்கு கபரிலே வேதனை செய்யப்படுகிறது. கண்ணியமானதாக சாதாரணமான ஒரு பாவம் அல்ல. நான் நீங்களும் 2 பேர் சேர்ந்தால் 3 பேர் சேர்ந்தால் ஒரு கடையிலே 2-3 பேர் சேர்ந்து விட்டால் 3ஆம் நபருடைய பலாய் 3ஆம் நபருடைய கதையை கழிப்போம். அது சாதாரணமான ஒரு பாவம் கிடையாது. கபரிலே வேதனை தரக்கூடிய பாவம், சுவர்க்கத்தை தடை செய்யக்கூடிய பாவம், நரகத்தை நுழைவிக்கக்கூடிய பாவம். சுவர்க்கம் நுழைய மாட்டான் சாதாரணமாக நாங்கள் நினைக்கின்ற பாவம் அது ஒரு பெரும் பாவம், சுவர்க்கத்தை தடை செய்யக்கூடிய பாவம். இன்னும் ஒரு கபராளி ஸல்லல்லாஹு அடையாளப்படுத்தினார்கள், சிறுநீர்களுக்கு விட்டு சுத்தம் செய்யாத காரணமாக கபரில் வேதனை செய்யப்படுகிறார். சர்வ சாதாரணமாக சமூகத்தில் வயது வந்த பிள்ளைகள் கூட சுத்தம் என்ற அந்த விவாதத்தை வேணாம் என்பதை கவலைக்குரிய விடயமா. எனவே பெற்றோர்களாகிய நாங்கள் பொறுப்புதாரியா நாங்கள் இந்த விடயத்தை கூடுதலாக கவனம் எடுக்க வேண்டும். உடைய பிள்ளைகளின் சுத்த விஷயங்களை கூடுதலாக கவனம் எடுக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நாங்கள் கவனம் எடுத்து இந்த விடயங்களை ஈடுபடுவோம் என்றால் நிச்சயமாக ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம். அதே போன்று மாஷா அல்லாஹ் உதவியா அவருடைய இந்த ஊரை பொறுத்தவர்களை மாஷா அல்லாஹ் ஒரு ஒற்றுமையாக தந்திருக்கிறார். அந்த ஒற்றுமை தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, மேலும் அல்லாஹ்வுடைய உதவியை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்வோடு நெருங்கிய தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வோடு நெருங்கிய தொடர்பை வைத்துக் கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு இபாதான பொறுப்பு அடியார்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான தொடர்பை சீராக்கக்கூடிய உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றிலும் நேரடியாக முறையிடக்கூடிய அல்லாஹ்வுடைய உதவிகளை நேரடியாக தரக்கூடிய ஒரு இபாதத் இருக்கும் என்றால் அது தொழுகை தான் கண்ணியமானது. தொழுகை என்றால் தொழுகை இல்லை என்றால் இஸ்லாத்திலே பங்கில்லை என்று சொல்கின்ற அளவுக்கு தொழுகை இல்லாதவன் இஸ்லாத்திலே ஒரு கடமையை விட்டுவிட்டான் என்று சொல்கின்ற அளவுக்கு தொழுகை அந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே தொழுகையை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல்-குர்ஆனில் சொல்கிறார், அத்ரஃபுல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். வெற்றி பெற்ற முஃமினுடைய முதலாவது தன்மை அவர் அவருடைய தொழுகையை இறைச்சமுள்ளவர்கள். சொல்லவந்தா கடற்கரை இருந்தார், சொல்லவந்தா பால் தலை இருந்தார், சொல்லவந்தா வேற வேற விடயம் தலையில் இருக்காது. அல்லாஹ்வுக்கு தன்னை முழுமையாக கொடுத்து விடுவார். அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய ஆயத்திலே சுதனாக வெற்றி பெற்ற மீன்கள் என்று அல்லாஹ் அந்த சூறாவிலே தொடங்கி இறுதியிலே அல்லாஹ் சொல்கிறார், உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிதூன ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன். இவர்கள்தான் சுவர்க்கத்திலே நிரந்தர அந்தரத்தார்கள். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வெறுமைக்குத்தான் என்பதாக அல்லாஹ் உச்சகட்ட வெற்றியை வழங்கப்படுகின்றார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையின் இபாதத்தை மேற்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு தொழுகையின் இபாதத்தை ஏவுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை கையோடு அழைத்து பள்ளிக்கு கொண்டு வாருங்கள். நிச்சயமாக நாங்கள் முன்மாதிரியாக சமூகமாக நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்கி நாங்கள் மூத்தானாலும் கபரிலே நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு பணியை செய்வதுதான் தொழுகையின் இபாதத். தொழுகை மற்றவர்கள் சொல்லிக் கொடுப்பது, பிள்ளைகளை மனைவியை தொழுகையாளிகள் ஆக்குவது, அது மிகப்பெரிய ஒரு இபாதாவாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இபாதத்தை பேணிக் கொள்வோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்வில் சுத்தத்தை பேணி நடக்கக்கூடிய ஈமானின் பாதி என்று வர்ணிக்கின்ற அந்த ஹதீஸை விளங்கி எப்போதும் ஈமானை கடைபிடிக்கின்ற அந்த சுத்தத்தை எப்போதும் பேணி நடக்கின்ற கூட்டத்தில் இறைவாணி எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமானவர்களா எங்களை நீ ஆக்கிக் கொள்வாயாக. யா அல்லாஹ் என்னுடைய உள்ளும் வெளியும் அகமும் புறமும் எப்போதும் சுத்தமாக நல்ல முறையில் இருக்கக்கூடிய நிலைகளை எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்களை எல்லாம் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்கு எல்லாவற்றையும் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் மௌத்தாகின்ற போது எந்த வக்தும் கடன் இல்லாமல் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவாயாக. யா அல்லாஹ் இறைவா, உனக்கும் கடன் இல்லாமல் உன்னுடைய அடியார்களுக்கும் கடன் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது எங்களுடைய உயிர்களை அந்த சாந்தியான சம்மதியான நிலைமையிலே எங்களுடைய உயிர்களை நீ கைப்பற்றிக் கொள்வாயாக.
யா அல்லாஹ் இப்படியான சோதனைகள் வருகின்ற போது அநியாயமான சில உயிர்கள் இருக்கிறது யா அல்லாஹ் அவைகளை நீ அறிந்தவன் யா அல்லாஹ் அப்படியான சேதங்களை இந்த நாட்டையும் உலகத்தை நீ பாதுகாத்துவாயாக யா அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக வாழ எங்களை நீ திருப்பி செய்வாயா சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு கலிமாவை நசீபாக்கிடுவாயாக குடும்பமாக சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவாயாக யா அல்லாஹ் உங்களோட தப்பு தவறு நடந்தால் அந்த தப்பு தவறுகளை நீ மன்னித்துடுவாயாக மௌத்துக்கு முன்னால் எங்களுக்கு தௌபாவை நசீபாக்கிடுவாயாக உனக்கு பொருத்தமானவர்களாக பொருத்தமான மௌத்தாகினாலே வறுமையினாலே மேலான ஜென்மத்துக்கு எங்களுக்கு கூடிய அம்சம் என்று கருதுவாயாக இந்த துவாவை தலைப்பு திருப்பி ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் ஆமீன் வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி